ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு அற்புதமான ஒரு விஷயம், குடும்ப ஒற்றுமைக்காக. நிறைய பேர் கேட்கறது, எங்க குடும்பத்துல ஒற்றுமைகள் வேணும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் வேணும், குழந்தைகளுக்கும் பெற்றோருக்குள்ள ஒற்றுமைகள் வேணும். இந்த மாதிரி ஒற்றுமைகள் சேர்ந்திருந்தாலே எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிவா பண்ண விடுறோம். ஒரு பெண் ஒருத்தர் கேட்கறதா இருந்தா கணவர் கூட நல்ல ஒற்றுமையா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு ஆண் கேட்கறதா இருந்தா மனைவி குழந்தைகளோட இருக்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது, என் தொழில்ல நல்ல முன்னேற்றம் அடைய முடியறது அப்படின்னு சொல்றோம். ஆக குடும்ப ஒற்றுமைக்காக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தம்பல் ரொம்ப விசேஷமானது. விநாயக பெருமான் வெற்றி தரும் விநாயகரை நம்ம பார்த்திருப்போம். விநாயகர்ல வலம்புரி இருக்கு, இடம்புரி இருக்கு. அதே போன்று அரசம் வேம்பு கடந்த விநாயக பெருமான் நம்ம ஆலயங்கள், வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்கள் இருக்கு. வெளிநாட்டிலிருந்து இதை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, வீட்டிலேயே விநாயகர் இருந்தாருன்னா அந்த விநாயகரை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். அல்லது ஆலயங்கள் பக்கத்துல இருந்தா அந்த விநாயகரை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. அது குறிப்பா அரசு வேம்பு கலந்த விநாயகரை வேண்டிக்கணும். இந்த அரசு வேம்பு கலந்த விநாயகருக்கு தினமும் காலையில போய் நம்ம கையினால அரைச்ச மஞ்சள் கிழங்கை கையினால அரைச்ச மஞ்சள், சந்தனம், குங்குமம் அல்லது மஞ்சள் குங்குமம், இதை அந்த அரசம் வேம்புக்கு இட்டு விடுறது, பிள்ளையாருக்கு இட்டு விடணும். அந்த பிள்ளையாருக்கு இட்டு விட்டு தேன் அபிஷேகம் பண்றது ரொம்ப உன்னதம். சப்போஸ் அந்த ஆலயத்தை அபிஷேகம் பண்ற வழக்கம் இல்லைன்னா மாதுளை பழத்துல தேனை போட்டு, மாதுளை பழத்துல தேன் வச்சு சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணி 11 முறை பிரதட்சணம் பண்ணி இந்த பிள்ளையார மனசார பிரார்த்தனை பண்றது. விநாயகனே வெவ்வினை வேறறுக்க வல்லான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், நில் தன்மையினால் பணிந்தேத்த விநாயகா போற்றி, விநாயகா போற்றின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. 90 நாட்கள் தொடர்ந்து பண்ணுங்க. 90 நாட்கள் தொடர்ந்து பண்றது நல்ல உன்னதமான பலன்களை கொடுக்கும். குடும்ப ஒற்றுமைக்காக பிரார்த்தனை பண்றது நல்ல ஒற்றுமைகள் இருக்கும். மனசார வேண்டிக் கொள்ளும் பொழுது நல்ல பலன்கள், தடையில்லாது போறது நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல குடும்ப ஒற்றுமைக்காக இருக்கக்கூடிய அற்புதமான பலாபலன்களை பார்த்தோம்.